மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு கல்லூரிக்கு சென்றார். அவர் பேசிய வார்த்தைகள் தான் இது. மாணவர்களே, நான் இன்று பிரதமர் இந்திரா காந்தி முதல் அமெரிக்க அதிபர் வரை பேசும் செல்வாக்கு உடையவன். என்னை அனுதினமும் சந்தித்து காத்து கிடக்கும் கோடீஸ்வரர்கள் ஏராளம். உதவி பெற வரிசையில் இருப்போர் ஏராளம். தினமும் என் வீட்டில் பசியாறுவோரும் ஏராளம். அப்படிப்பட்ட என்னால் வாங்க முடியாதது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் கல்வி. நான் என் கல்வி நிலை 4ஆம் வகுப்பு தான். எனக்கும் படிக்கும் ஆசை இருந்தது. ஆனால் அதைவிட பல மடங்கு வறுமை வீட்டில் இருந்தது. எனவே நடிக்க வந்துவிட்டேன். எனக்கு மட்டுமல்ல, உலகில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் கல்வி. அது உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அரசியல் எப்பொழுதும் செய்யலாம், உரிமைகளை எப்பொழுதும் கோரலாம், போராட்டம் என்றும் செய்யலாம். ஆனால் படிப்பு உரிய காலத்தில் இல்லாவிட்டால் படிக்க முடியாது. என் செல்வங்களே, எனக்கு கிடைக்காத கல்வி உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அதை நல்ல முறையில் படித்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயனுள்ள மனிதர்களாக வாழுங்கள். அதுதான் இந்த அரசின் முதல் கடமை. அதனால் தான் இன்றும் வரை காமராஜரை என் வழிகாட்டியாக கொண்டு என் பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு என சோறு போட்டு படிக்க வைக்கும் முயற்சியினை எடுக்கின்றேன். எனக்கும் அன்று அப்படி சோறு போட ஒரு அரசு இருந்திருந்தால் 4ஆம் வகுப்பை தாண்டாதவன் என்ற அவமானத்தோடு உங்கள் முன் நான் இன்று நின்று கொண்டிருக்க மாட்டேன். அரங்கத்தில் ஒரு சலசலப்பில்லை. மாணவர்கள் உண்மை உணர்ந்தனர். அவர்களை பெற்றவர்கள் கையெடுத்து அவரை வணங்கி கொண்டிருந்தனர். நாட்டின் எதிர்கால தூண்கள் மாணவர்கள்தான் என்பதை உணர்ந்து அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பேசியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மக்களின் மனம் அறிந்ததாலேயே அவர் மக்கள் திலகமும் ஆனார். அவர் மறைந்து 40 ஆண்டுகள் ஆகப் போகிறது. ஆனாலும் இன்றும் வரை தமிழக மக்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மகத்தான தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்.